ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை படிப்படியா வளர்ச்சியை கொடுத்து நம்மளுக்கு அதுல அதிகப்படியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அட்சயம் அப்படிங்கிறது. கடனை வாங்கிட்டு வந்து அந்த தங்கத்தை வாங்குறதுக்காக கடைக்கு போவாங்க. சொல்ற அட்சயம்னாவே வளருதல்னா, அப்ப நீங்க கடனை வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனும் உங்களுக்கு வளர்தானே போகுது. ஒரு பொருளை கூட நம்ம வந்து இல்லைன்னு சொன்னோம்னா அது இல்லாமே போகக்கூடிய சூழ்நிலை வரும். தேவைக்காக அந்த பொருளை வாங்கணும்னு சொல்லி பழகணும்னாவே அந்த பொருளை அதிகமா வாங்கக்கூடிய அமைப்பு வரும். இது எப்படின்னா, மகாலட்சுமி அம்மன் வாசம் செய்யக்கூடிய சாதாரண மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், சந்தனம், கல்லுப்பு, இந்த மாதிரியான பொருட்களை வாங்கினாவே உங்களுக்கு வந்து நல்ல மங்கள விஷயம் நடக்கும். ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் சின்ன சேலம் டாக்டர் சுதா கண்ணனின் அன்பான வணக்கங்கள். பண்டிகை அப்படின்னால எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு கொண்டாட்டம். அதுலேயும் இப்போ வரக்கூடிய பராபவ வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசையிலிருந்து 3வது நாள் திருதியை திதியை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த திருதியை தான் நம்ம வந்து அட்சய திருதையா நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். அட்சய திருதை அப்படிங்கிறது வந்து அட்சயம் அப்படின்னாலே வளருதல் அப்படின்றது அர்த்தம். ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை படிப்படியாக வளர்ச்சியை கொடுத்து நம்மளுக்கு அதில் அதிகப்படியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அட்சயம் அப்படிங்கிறது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா நம்ம மறுபடியும் தங்கம் வாங்கிட்டு நல்ல பெரிய ஆளுங்களாக பணக்காரங்களாக வந்துடுவோம் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு நினச்சிட்டு அதை செஞ்சிட்ருக்காங்க தவறுதலாக. ஸோ அட்சயம் அப்படின்னா வளருதல் அப்படின்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், நம்ம தங்கம் வாங்கணுன்னா எல்லாருக்கிட்டேயுமே வந்து அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஏழை மக்கள் கூட பார்த்திங்கன்னா கடன் வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தான் வருவாங்க. ஏன்னா அன்னைக்கு தங்கம் வாங்கினா நம்ம அந்த வருஷம் பூரா தங்கம் வாங்கலாம், நம்ம வீட்டில் தங்கம் வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த டைமுக்கு போயிட்டு கடனை வாங்கிட்டு வந்து அந்த தங்கத்தை வாங்கிறதுக்காக கடைக்கு போவாங்க. சொல்கிற அட்சயம்னாவே வளருதல்னா, அப்போ நீங்கள் கடனை வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனும் உங்களுக்கு வளர்தானே போகுது. அப்போ அது தவறான ஒரு செய்கை தானே. தங்கமே தான் வாங்கணுமா அன்னைக்கு? அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு நல்ல சுபிட்சமான மங்களகரமான பொருளை வாங்கி வச்சாவே நம்மளுடைய அந்த ஆண்டு முழுக்க வந்து சுபிட்சமான வாழ்க்கையும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நல்லா இருக்கும் அப்படின்ற அர்த்தம் தான் அட்சய திருதியை. அப்போ அந்த அட்சய திருதியை அன்னைக்கு மங்களகரமான பொருட்கள் வாங்கி வச்சாவே உங்களுக்கு சுப விஷயங்கள் நல்லாவே இருக்கும். மங்களகரமான பொருட்கள் அப்படின்றது என்ன? நம்மளுக்கு சாதாரணமாக நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களே மங்களகரமான விஷயங்கள் தான். முதல்ல மஞ்சள் தான். அப்போ நம்ம வந்து விரலி மஞ்சள் வாங்கி வச்சு பூஜை அறையில் வச்சு கும்பிட்டு அந்த அட்சய திருதியை கொண்டாடலாம். அல்லது வந்து மஞ்சள் தூள் பேக்கெட் இருக்குது இல்லைங்களா, அதை கூட வாங்கி வச்சு நம்ம அட்சய திருதியை கொண்டாடலாம். மகாலட்சுமி அம்மன் வாசம் செய்யக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம மங்கள பொருள்களாக வாங்கி வைக்கலாம். மகாலட்சுமி அம்மன் வாசம் செய்யக்கூடிய மஞ்சள், குங்குமம், சந்தனம், கல் உப்பு, குண்டுமல்லிப்பூ, சாதாரணமாக முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மங்கள பொருட்கள் தான். அப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான மாதிரியான கல் உப்பு பாக்கெட், தூள் உப்பு கிடையாது, இது கல் உப்பாக தான் இருக்கணும். அப்போ கல் உப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமி அம்மன் படத்துக்கு கீழே வச்சு நம்ம வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணோம்னாலுமே நம்மளுக்கு அந்த வருஷம் பூரா உணவு விஷயங்களில் பஞ்சமில்லாமல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நல்லாயிருக்கும். சாதாரண இருக்கக்கூடிய குண்டுமல்லிப்பூ அதுவே வந்து ரொம்ப விசேஷமானது, மகாலட்சுமி அம்மனோட அம்சமாகும். அப்போ நம்மளால் வந்து அன்றாட கூலிக்காரங்கள் கூட ஏழை மக்கள் கூட வாங்கக்கூடிய ஒரு தகுதியான அமைப்பு தான் கல்லுப்பு, குண்டுமல்லிப்பூவும். ஸோ இந்த பொருட்களை கூட நீங்கள் அட்சய திருதி அன்னைக்கு வாங்கி வீடுகளில் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல சுபிட்சமான வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியும் மங்கள விஷயங்கள் நல்லா நடக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். அன்றைய தேதியில் அட்சய திருதி அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு குடும்பங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உட்காந்து பேசுகிறதும், நல்ல பொருட்களை மங்கள பொருட்களை வாங்கி வழிபாடு பண்ணுறதும், குறைஞ்சபட்சம் யாரையும் திட்டாமையாவது இருக்கணும் அன்னைக்கு. ஸோ சண்டை வச்சுக்கிறது, திட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட அந்த மகாலட்சுமியோட அம்மனோட அருள் குறையும் சொல்லுவாங்க. வீட்டில் இல்லால் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இல்லம் அப்படின்ற விஷயமும் சொல்கிறோம். இப்போ இல்லத்தில் வாசம் செய்யக்கூடிய இல்லால் அந்த மனைவி ஒரு பொருளை கூட நம்ம வந்து வீட்டில் இல்லைன்னு சொன்னோம்னா அது இல்லாமே போகக்கூடிய சூழ்நிலை வரும். தேவைக்காக அந்த பொருளை வாங்கணும்னு சொல்லி பழகினோம்னாவே அந்த பொருளை அதிகமாக வாங்கக்கூடிய அமைப்பு வரும்.
இது எப்படின்னா அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், சர்க்கரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் பழகணும். குடும்பத்துலேயும் அப்படி தான் பிள்ளைங்களுக்கு சொல்லி வைக்கணும். அரிசி தீர்ந்து போச்சு, பருப்பு தீர்ந்து போச்சு, சர்க்கரை தீர்ந்து போச்சு அப்படின்ற வார்த்தைகளை அதிகம் உபயோகப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. நீங்கள் காலம் புறா அடிச்சுக்கிட்டாலும் சத்தம் போட்டுக்கிட்டாலும் எதை பண்ணினாலும் அக்ஷய திருதி அன்னைக்கு கூடுமான அளவுக்கு ஒன்றுமே பொருள் வாங்க பிள்ளைனாலும் பரவாயில்ல, ஒரு 10 ரூபா கொடுத்து கல்லுப்பு வாங்கிட்டு வந்தாவது சாமி படத்தில் வச்சு சாமி கும்பிடுங்க. சண்டை வச்சுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமான வார்த்தைகளை பேசி பழகுனாவே அன்றைய அக்ஷய திருதி அன்னைக்கு உங்களுக்கு அந்த வளருதல்ன்ற விஷயத்தில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் கண்டிப்பாக உண்டு. இது எல்லா மக்களும் அவேர்னஸாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் இப்போ வந்து குரு பகவான் கடகத்தில் வந்து உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் தங்கம் விலை இன்னும் தாறுமாறாக ஏறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேர்ல்டில் வந்து உலக அமைப்பில் போர் நிகழ்வுகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பணவீக்கத்தின் அடையாளமாகவும் தங்கத்தை வச்சு உலக நாடுகள் நிர்ணயம் பண்ணுறதுனால சூழ்நிலையாலையும் நம்மளுக்கு வந்து தங்க விலைகள் வந்து உலோகங்கள் தங்கம், பித்தளை, வெள்ளி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும். தங்கமே வாங்க முடியல, வெள்ளியாவது வாங்கலானாலும் வெள்ளியும் இப்போ விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. வெள்ளின்றது சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் வேறு யாரும் இல்லை, மகாலட்சுமி அம்மா தான். அப்போ சாதாரண பொருட்களில் ஒரு சாதாரணமாக ஒரு மெட்டி வாங்கினா கூட அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு அந்த சுபமான விஷயம் அப்படின்றது, வளர்ச்சியான விஷயன்றது இருக்க தான் செய்யும். அதனால் மக்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கடன் வாங்காமல் இருந்தாவே நம்ம வளர்ச்சி அடைவோம் அப்படின்ற எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு சாதாரண மங்கள பொருள்களையே வாங்கி வீடுகளில் தீபம் ஏற்றி அந்த பொருளை வச்சு வழிபாடு பண்ணி பயன்படுத்துங்க. இந்த அக்ஷய திருதி உங்களுக்கு இந்த வருஷம் பூராமே வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் குடும்பத்தில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயமாகவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றியும் வழிபாடு பண்ணலாம், வீட்லேயும் வச்சு வழிபாடு பண்ணலாம். உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அக்ஷய திருதியை கொண்டாடணும். அதிகபட்சமாக இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து இந்த வருஷம் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியை மக்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரியான சாதாரண மங்கள பொருட்கள் மஞ்சள், குங்குமம், சந்தனம், கல்லுப்பு, குண்டு மல்லிப்பூ, கண்ணாடி, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, இந்த மாதிரியான பொருட்களை வாங்கினாவே உங்களுக்கு வந்து நல்ல மங்கள விஷயம் நடக்கும். இந்த அக்ஷய திருதியை பயன்படுத்தி நீங்கள் மங்கள பொருட்களை வாங்கி பெருமாளோட அனுகிரகத்தோட வீட்டில் பூஜை அறையில் வச்சு கும்பிட்டு நல்ல மங்களகரமாக எல்லாரும் நல்லா வாழணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.